பள்ளி கொன்ற அந்த காட்சியை போல அழகிய அந்த மயில் வாகனத்திலே வேலுடன் வள்ளி தெய்வ யானை சமேதராக அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலைகள் ஆபரணங்கள் சகிதம் அற்புதமான அந்த கோலத்தோடு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அடியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த கந்தப்பெருமானை அரோகரா என்கின்ற அந்த நாமத்தோடு கந்தனே, கதிர்வேலா, காத்தருள வேண்டுமப்பா என்று அந்த கந்தப்பெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை எல்லாம் இந்த சன்னிதானத்தின் இந்த திருவீதியிலே நின்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அடியவர்கள் பக்தி பரவசத்தோடு தமிழர்களுக்கென்ற அந்த பண்பாட்டு ஆடைகளோடு அந்த தமிழர் கலாச்சாரத்தோடு இந்த திருவீதியிலே கந்தப்பெருமானது திருவருளை நாடி நிற்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் இந்த சன்னிதானத்திலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வானளாவு எழுந்திருக்கின்ற அந்த தெற்கு வீதி கோபுரமானது அந்த ஆன்ம ஒடுக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்தி நிலையை எமக்கு எடுத்து உரைத்து நிற்கின்றது. அந்த கோபுர வாசலின் இரண்டாம் வாசலிலே கிளியானது அழகாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது. அருணகிரிநாதர் கந்தப்பெருமான் கந்தர் அனுபூதி பாடுவதற்காக கிளி வடிவம் பெற்று கந்தர் அனுபூதி பாடினார். அந்த வகையில கந்தர் அனுபூதி பாடிய அந்த அருணகிரிநாதரை கிளி வடிவிலே முருகப்பெருமான் தன் தோள் மீது அமர்த்தி கொண்டார். அந்த கிளியினுடைய வடிவத்தை இந்த கோபுர வாசலிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமானுடைய புகழை பாடாத அடியவர்கள் இல்லை. ஔவைக்கு அருள் புரிந்த அந்த ஞான பண்டிதனாக அந்த பழனி ஆண்டவர் வீற்றிருக்கின்ற அந்த தெற்கு வீதியிலே இப்பொழுது கந்தப்பெருமானுடைய அந்த திருவீதி உலா அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. ஆம், இசையால் வசமாக இதயம் எது அந்த கந்தப்பெருமானுடைய அந்த புகழை எல்லாம் பக்தி பாமாலைகளின் ஊடாக அந்த பக்தி பரவசத்தோடு அடியவர்கள் பாடி பணிகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுது வீதியிலே திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் முன்றலில் நின்று இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே இருக்கின்ற ஒரே ஒரு ஆதீனம் என்று புகழப்படுகின்ற அந்த திருஞான சம்பந்தர் ஆதீன முன்றலில் நின்று இந்த நிகழ்வுகளை நாம் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். இலங்கைக்கென்றுரிய ஒரே ஒரு ஆதீனம் இந்த ஆதீனமாகும். ஆம், அந்த பஜனை நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் மேலும் அந்த கந்தப்பெருமானுடைய அந்த திருவீதி உலா ஆலயத்தின் மேற்கு புற வீதியிலே பின் வீதியிலே மெல்ல மெல்ல அடியவர் தோள் மீது நிவர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். மலை திருநகரின் அந்த கந்தப்பெருமானின் திருவீதி உலா மேற்கு புற வீதியிலே இருந்து அடியவர் திருத்தோளில் மெல்ல மெல்ல நிவர்ந்து இப்பொழுது அந்த வடமேற்கு மூலையிலே துர்காதேவி மணிமண்டபம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில மெல்ல மெல்ல அந்த வடதிசை நோக்கி கந்தப்பெருமான் அந்த வடதிசையை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் இந்த இடத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமானுடைய அந்த காட்சியானது வடக்கு வீதியிலே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் காண்கிறோம். ஆம், கந்தப்பெருமானுடைய சன்னிதானமானது ஆகம விதிமுறைகளிற்கு அமைவாக இல்லாவிடினும் அங்கே பூஜை வழிபாடுகள் ஆகம விதிமுறையின்படி சிறப்பாக நடைபெற்று வருகின்ற தன்மையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஆகம விதிமுறைகளிற்கு அமையாது அமைக்கப்பட்ட ஆலயமாக இருப்பினும் அந்த ஆலயமானது அனைத்து இயல்புகளையும் கொண்டு விளங்குகின்ற ஆலயமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் திருப்பதி சன்னிதானம் எவ்வாறு சிறப்புற்று விளங்குகிறதோ அவ்வாறு இலங்கை என்று சொன்னால் உங்களுடைய மனக்கண்ணிலே விரிவது அந்த நல்லைப்பதியிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த கந்தப்பெருமான் சன்னிதானத்தினுடைய அந்த திருக்காட்சிதான். ஆம், கந்தப்பெருமான் அலங்கார கந்தன் என்று போற்றப்படும் வகையில செல்வ செழிப்பு மிக்க இந்த பிரதேசத்திலே அந்த செல்வத்திலே திளைத்து அடியவர்களுக்கு வாரி வழங்குகின்ற அந்த அருள் சிறப்போடு இந்த கந்தப்பெருமான் விளங்குவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கந்தப்பெருமானுடைய
அந்த ராஜகோபுரத்தை தொடர்ந்து அந்த கந்தப்பெருமானிற்கு தெற்கு வீதியிலும் ஒரு கோபுரம் அமைத்திருந்தார்கள். அந்த தெற்கு வீதி கோபுரம் இப்பொழுது கம்பீரமாக காட்சி தருகின்ற அந்த காட்சியை நீங்கள் இந்த கனடிய தமிழ் மக்களுக்காக நாங்கள் இந்த இடத்தில் நின்று உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது வடக்கு வீதியிலும் ஒரு கம்பீரமான அந்த பெரிய கோபுரத்தை இப்பொழுது அமைத்து வருகிறார்கள். அடுத்த வருட உற்சவத்தின் பொழுது இந்த கோபுரமும் நிறைவுற்றிருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானம் அனைத்து சிறப்புகளையும் பெற்று மட்டும் மிளிர்வதோடு மட்டுமல்லாது தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு கூட துன்பங்களை போக்கி அருள்பாலிக்கின்ற அந்த தன்மையை நாம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் லட்சோப லட்சம் மக்கள் அனைத்து திசையிலிருந்தும் இந்த கந்தப்பெருமானை நாடி வருகின்ற தன்மையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மக்கள் வெள்ளம் இந்த ஆலை வீதியிலே அலைமோதி கொண்டிருக்க அந்த மக்களின் வெள்ளத்தின் மீது அடியவர் தோள் மீது கந்தப்பெருமான் மெல்ல மிதந்து வருகின்ற நிவர்ந்து வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த திருவீதியில கந்தப்பெருமானுடைய அந்த வரவேற்று கந்தனுடைய வரம் வேண்டி அந்த திருவீதியிலே மங்கள விளக்குகள், மாவிலை தோரணங்கள், கும்பங்கள் என்று அந்த கந்தப்பெருமானை வரவேற்கின்ற நிகழ்வையும் அந்த கந்தப்பெருமானுடைய வரவேற்பு நிகழ்வை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இந்த திருவீதியிலே கந்தப்பெருமான் திருவிழா வருகின்ற அந்த காட்சி, அந்த கந்தப்பெருமானின் முன்னால் கற்பூர தீபங்கள், அங்கே தூபங்கள் என்று பல வகையிலே இறைவனை ஆராட்டி வருகின்ற அந்த அடியவர்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடியவர்கள் பாடுகின்ற அந்த பக்தி பாமாலை பாடல்களை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே கந்தப்பெருமானுடைய திருவேலானது அங்கே காட்சி தருகின்ற தன்மையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வேல் என்று சொன்னால் நாங்கள் கந்தனுடைய வெற்றி சின்னமாகவே வேலை கருதுகின்றோம். வேலுண்டு வினை தீர்க்க என்ற வகையிலே வேல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. முருகா, முத்துக்குமரா என்று அந்த முருகனை வழிபடுகின்ற தன்மையிலே கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சுகந்தா என்று அந்த முருகப்பெருமானை பல்வேறு நாமங்களால் அடியவர்கள் வழிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இடும்பருக்கு அருளந்த கடம்பா, கடம்பாயுதனே, கதிர்வேலவனே என்று வழிபடுகின்ற அந்த தன்மையை எல்லாம் நாம் இந்த திருவீதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லூர் என்றால் நல்ல ஊர் என்று சொல்லுவார்கள். இந்த நல்லூர் திருவீதியிலே நாம் காண்கின்ற அடியவர்களை எல்லாம் பக்தி கோலத்தோடும் பக்திபூர்வமான தன்மையிலும் நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். தமிழர்களுக்குரிய, இந்துக்களுக்குரிய அந்த கலாச்சார ஆடைகளோடு இந்த அடியவர்கள் எல்லாம் இங்கே தோற்றமளிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அங்கே ஈழத்து புகழ்மூத்த தவில் நாதேஸ்வர இசைக்கலைஞர்கள் இசை முழங்க அந்த இசையின் நடுவிலே அந்த கந்தப்பெருமான் மிதந்து வருகின்றது. பாட்டிற்கு அடிமையானவன் கந்தப்பெருமான். அருணகிரிநாதனை பாடு என்று பணித்த பெருமை இந்த கந்தப்பெருமானுக்குண்டு. கந்தப்பெருமான் வேலை கொண்டே அருணகிரிநாதரை என்று பாட வைத்தார். அத்தகைய கந்தப்பெருமான், அருணகிரிநாதரை பாட வைத்த கந்தப்பெருமான், செல்லப்பா சுவாமிக்கு ஞானமளித்த கந்தப்பெருமான், ஜோர் சுவாமிக்கு ஞானம் கொடுத்த கந்தப்பெருமான் இந்த திருவீதியிலே திருவிழா வந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த கந்தப்பெருமானின் பின்னால் அலையலையாக அடியவர்கள் அந்த கந்தப்பெருமானை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கந்தப்பெருமானை நாடி வந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் கந்தப்பெருமானை தேடி வருகின்ற பொழுது கந்தப்பெருமானின் அந்த முருகப்பெருமானுடைய திருவீதியுலா ஈசான மூலையை அண்மித்து அந்த ஈசான மூலையில் இருந்து கிழக்கு வீதியை நோக்கி அந்த தேரடியை நோக்கி மெல்ல நகருகின்ற அந்த தன்மையை நாம் இந்த திருவீதியிலே நின்று காணுகின்றோம். கனடிய தமிழ் மக்களுக்காக தமிழ் ஒன் தொலைக்காட்சியின் ஊடாக நாம் இந்த நிகழ்வுகளை இந்த இடத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதலாம் நாள் உற்சவத்திலே, கொடியேற்ற விழாவின் மாலை உற்சவத்திலே இன்று அடியவர்கள் மகிழ்வோடு கலந்திருக்கிறார்கள். அந்த அடியவர்களுடைய முகத்திலே பக்தி பரவசம் தெளிவருகின்றது. அந்த அருள் அவர்களுடைய முகங்களிலே சாத்வீகம் விளங்குகின்றது. அந்த வகையில இப்பொழுது ஆலயத்தின் முற்புறத்தை பாருங்கள். ஆலய முன்றலிலே அலையலையாக கூடி வந்திருக்கின்ற மக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், பல ஆண்டுகளின் பின்னர் அமைதியான ஒரு சூழலிலே இந்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்றைய காலங்களிலே குறிப்பிட்ட நேரத்தோடு நிறைவேறும் உற்சவம் இன்று
பொழுது தாண்டிய நேரத்திலும் சிறப்பாக நிகழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வானொலி தொலைக்காட்சி திருவீதியின் முன்றலில் நின்று கந்தப்பெருமானுடைய அந்த திருவீதி உலாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமானின் திருப்பவனியானது தற்பொழுது கோபுர வாசலை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்முட்டியின் அருகே அந்த கந்தப்பெருமானின் திருக்காட்சி, வேற்பெருமானின் திருக்காட்சி மெல்ல மெல்ல நிவர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் இப்பொழுது தொலைக்காட்சியினூடாக கண்டுகளித்துக் கொண்டிருப்பீர்கள். கந்தப்பெருமான் மக்களுக்காக அருள் வழங்குகின்ற வள்ளலாக, ஔவைக்கு அருள் புரிந்த ஞான வடிவமாக, அருணகிரிநாதனுக்கு அருள் புரிந்தவனாக அந்த கந்தப்பெருமான் இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லூர் என்று சொன்னால் நல்ல ஊர் என்று சொல்லுவார்கள். அந்த நல்லூரிலே, அந்த நல்லூர் திருவீதியிலே எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சித்தர்கள் நடமாடிய தன்மையை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த கந்தப்பெருமானின் திருப்பவனி அடியவர் திருத்தோள் மீது அந்த தேர்முட்டியை அண்மித்திருக்கின்றது. நல்லூர் தேர்முட்டி என்று சொன்னால் அது சாதாரண இடமல்ல. அந்த தேர்முட்டி எத்தனையோ பேருக்கு ஞான உபதேசங்களை, எத்தனையோ பேருக்கு ஞானத்தை நல்கிய இடமாக அந்த நல்லை திருவீதியின் அந்த தேர்முட்டியை நாம் காண்கின்றோம். அன்றைய நாளிலே செல்லப்பா சுவாமிகள் இந்த திருவீதியிலே, இந்த தேரடியிலே இருந்து அந்த கந்தப்பெருமானின் ஞானத்தை பெற்றதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். பெருமானுடைய திருப்பவனி திருவீதியுலா நிறைவிட்டு கந்தப்பெருமான் சன்னிதானத்தினுள்ளே மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த கந்தப்பெருமானுடைய பக்தி பாடல்களை எல்லாம், அந்த கந்தப்பெருமானுடைய அரும்புகழ்களை எல்லாம் பாமாலையாக பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த அடியவர்கள் திருக்கூட்டத்தின் மத்தியில் நின்று இப்பொழுது கனடா தேசத்தில் வாழுகின்ற எங்களுடைய கனடிய தமிழ் மக்களுக்காக தமிழ்வன் தொலைக்காட்சியினூடாக இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கந்தப்பெருமான் கோபுர வாசலின் உள்ளே மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்து அந்த திருவீதியினுள்ளே நகர்ந்து செல்ல நாங்கள் இன்றைய இந்த நேரடி ஒளிபரப்புகளை எல்லாம் நிறைவு செய்து கொள்வதோடு இந்த தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் காட்சியினூடாக நீங்கள் வருகின்ற அந்த அருளோடு மட்டுமன்றி அந்த கந்தப்பெருமானுடைய திருவருட்கடாட்சம், அந்த கந்தப்பெருமானுடைய அன்பிற்கு பாத்திரமாகி நீங்கள் அந்த திருவருட்கடாட்சத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இடத்திலிருந்து எங்களுடைய இன்றைய வர்ணனைகளை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.